Hi friends, welcome back to our channel. This is Vijay. இன்னைக்கான வீடியோல Telegram அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து மணி earn பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படினா தெரிஞ்சுக்க முடியும். அது போக மணி earn பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் பாத்தீங்க அப்படினா கத்துக்க முடியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி மேக் பண்ணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படினா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்ளை ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உங்ககிட்ட டெலிகிராம் இல்ல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு டெலிகிராம் டைப் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய முதல் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டுமே கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டெலிகிராம்ல வந்து மணி earn பண்றதுக்கு ஒரு சேனல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சேனல் கிரியேட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான், எந்த வித பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் டெலிகிராம் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்க போகுது. இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் வந்து இருக்கும். சோ ஒரு ஐகான் வந்து இருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஷோ ஆகும். அதுல தேர்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நியூ சேனல் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் ஏ சேனல் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு நேம் அப்படிங்கிறது கொடுக்கணும். அந்த நேமை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க சேனல் கிரியேட் பண்றதுக்கு முன்னால நீங்க என்ன பர்பஸ்க்காக வந்து நீங்க வந்து சேனல் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க வந்து மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடா வந்து நீங்க வந்து டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேனல்ஸ் அப்படிங்கிறது தெரியும். சோ இப்போ நம்ம வீடியோ மேக் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். சோ இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து நான் பண்ண போறேன். சோ அமேசான் ப்ராடக்ட்ல நான் சேல்ஸ் பண்றது அப்படிங்கனால டீல்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். சோ அமேசான்ல இருக்கக்கூடிய டீல்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மெர்ஜ் பண்ண போறோம். அதுக்காக வந்து இந்த ஒரு சேனல் கிரியேட் பண்றேன். டீல்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் சொல்லிட்டு நான் வச்சாச்சு. இந்த சேனலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும். என்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஒரு சேனலுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படிங்க செட் பண்ணனும். சோ ப்ரொஃபைல் வந்து நம்ம லேட்டரா செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு அப்படின்னா இந்த சேனல் வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் கேக்குது. நம்ம வந்து பப்ளிக் தான் பண்ண போறோம். கீழ வந்து பப்ளிக் லிங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த லிங்க்ல வந்து நீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. சோ இதுல போயிட்டு நம்ம டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேஜுக்கு தகுந்த மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இதுல கொடுக்க போறோம். என்னன்னா டீல்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணிட்டோம் இந்த நேம் வந்து அதுக்கு அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லுது. டீல்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் 5 அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டு லிங்கை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு மேட்டிக் கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சேனலுக்கு வந்து யாரை இன்வைட் பண்ணணுமா வேணாமான்னு கேட்குது. நமக்கு வந்து வேணாம். ஸோ அதனால டேரக்டா பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போயிடலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற இன்க்ரீஸ் பண்ணிக்க போறோம். நம்ம டெலிகிராம்ல வந்து மணி earn பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா மணி பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. அதுக்கான ஃபாலோவர்ஸ் எப்படி கொண்டு வரது, அதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க சேனல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க சேனல் வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல இன்வைட் லிங்க் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா காப்பி லிங்க் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ரோமோட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த சேனலுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை நீங்க ப்ரோமோட் பண்றது உங்க சோசியல் மீடியாவை பயன்படுத்தலாம், வாட்ஸ்அப் பயன்படுத்தலாம், நீங்க யூடியூப் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யூடியூப் வந்து பயன்படுத்தலாம். டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நீங்க ஸ்டோரி போடலாம். இப்போ வந்து த்ரெட்ஸ் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அது அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டாகிராமோட கனெக்டட் தான். சோ த்ரெட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. இந்த த்ரெட்ஸ்லயும் போயிட்டு இந்த லிங்க் வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணி நீங்க என்ன பர்பஸ்க்காக நீங்க வந்து சேனல் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது அதிகமா வந்து கிடைக்கும். சோ ஒன்ஸ் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து மணி ஈஸியா வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், எப்படி வந்து நான் மணி earn பண்றது அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு மணி earn பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல சிம்பிளா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லிங்க் ஷார்ட்னர், அதாவது URL ஷார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. URL ஷார்ட்னர் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டையோ ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரோமோட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லிங்க் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த லிங்கை ஷார்ட் பண்ணி சின்னதா ஒரு லைன் மட்டுமே வர மாதிரி அந்த லிங்கை ஷார்ட் பண்ணி அந்த லிங்க் நம்ம ப்ரோமோட் பண்றதுக்கு நமக்கு இன்கம் அப்படின்னு ஜெனரேட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா AdFlyன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து லிங்க் வந்து ஷார்டன் பண்ணும்போது நமக்கு அதுல இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. 1000 வியூஸ் நமக்கு $1 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நம்ம ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மணி வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியுது. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல ஒரு மூவி இருக்கக்கூடிய ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த சேனல்ல நிறைய விதமான மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்றீங்க, நிறைய விதமான சாங்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி லிங்க் ஷார்ட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈஸி
ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா 1000 வியூஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்கும். மணி ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து நான் மூவிஸ் பண்றதுல சாங்ஸ் எதுவும் பண்றதுல நினைச்சீங்கன்னா சிம்பிள், எந்த பிரச்சனையும் இல்லாம அமேசானோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணிக்கலாம். அமேசான் ப்ராடக்ட்ஸ் எப்படி ப்ரோமோட் பண்றது அப்படின்னா அதுக்கு தான் அமேசான் அசோசியேஷன் கூட ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்கு. அதாவது அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு அதுல கூட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணிக்கலாம். அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு ஜாயின் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ப்ராசஸிங்கா இருக்கும். அதை பத்தின டீடைல்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கோர்சஸ் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கோம். அந்த கோர்சஸ்ல அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எப்படி ஜாயின் பண்றது, அதுல எப்படி ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்றது, அதை எப்படி ப்ரோமோட் பண்றது அப்படிங்கிற டீடைலா சொல்லிருப்போம். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ அது மூலமா நீங்க பாத்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ரொம்ப ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி அதை ப்ரோமோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியுது. இந்த அமேசான் அஃபிலியேட்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நீங்க டைரக்டா உங்களோட குரூப்ல போயிட்டு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கூகுள்ல amazon.in சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ஷோ ஆகும். இதுல வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருக்கு. சோ ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படிங்கறனால இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா. சோ கெட் லிங்க் ஃபார் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான அஃபிலியேட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்கே ஜெனரேட் ஆகுது. இந்த லிங்கை நீங்க டைரக்டா காப்பி பண்ணிட்டு உங்களோட டெலிகிராம்ல போயிட்டு நீங்க இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டெலிகிராம்ல நம்ம போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம். இதை காப்பி பண்ணிட்டு டெலிகிராம் குரூப் நம்ம அதை கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல போயிட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு போறேன். இப்போ நம்மளோட பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா இதை டைரக்டா கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட அஃபிலியேட் பேஜுக்குள்ள போயிடும். அங்க போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணாலோ இல்ல இந்த ப்ராடக்ட் வேற ஏதாவது ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்டை பை பண்ணாலோ நமக்கு இன்கம் கிடைக்கும். நம்ம என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோமோ அதை மட்டும்தான் அவங்க வாங்கினா இன்கம் கிடையாது. வேற என்ன ப்ராடக்ட் அவங்க வாங்கினாலும் நமக்கு இன்கம் கிடைக்கும். இதுதான் நான் டீடைலா அந்த கோர்சஸ் வந்து சொல்லியிருப்பேன். அந்த கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வந்து பை பண்ணிக்கங்க. சோ அப்படி நம்மள ஈஸியா பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல வந்து இந்த மாதிரி அமேசான்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ணி வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியுது. ஓகே பிரதர், அவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்னும் நிறைய விதமான மெத்தட்ஸ்ல இருக்கு. இன்னும் நிறைய விதமான மெத்தட்ஸ்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல டெலிகிராம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பின்னாடி வரக்கூடிய நிறைய விதமான வீடியோஸ்ல ஒவ்வொரு டிப்ஸையும் வந்து ஒரு தனித்தனி வீடியோவை மேக் பண்ணி வந்து கொடுக்கலாம். சோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டெலிகிராம் டைப் பண்ணுங்க. நிறைய பேர் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வீடியோஸ்ல மிஸ் ஆகாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல டெலிகிராம் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஓகே गाइस, இதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது. இன்னைக்கு வீடியோல எப்படி டெலிகிராம்ல சேனல் கிரியேட் பண்றது, அதுல எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமா நம்ம எப்படி வந்து மணி ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்த்துப்போம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஏபிபி விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். சோ லிங்க் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம்ல என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல போடக்கூடிய வீடியோஸ் முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா தெரிஞ்சுக்க முடியும். சோ மறக்காம டெலிகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கேமரா இன்னொரு இன்ட்ரெஸ்ட் டைம்ல இருந்து உங்களை பார்க்கிறேன். அதுவரை டாடா, பை பை.